குளிர்காலத்தில் காலைல எழுந்திரிச்சு நம்ம டெய்லி குளிக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த குளிரில் நம்ம குளிக்கவும் குளிக்காமல் ஸ்கூலுக்கும் போக முடியாமல் நம்ம படுற கஷ்டம் இருக்கே எப்பப்பா. ஆனால் ஒரு சில பேர் அந்த குளிர்காலத்தில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை சூடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணி பக்கத்துலேயே உட்காந்து நிறையா டயத்தையும் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அவங்க சிலிண்டர் பில்லும் பார்த்தீங்கன்னா ஸ்வங்கின்னு ஏறிட்டே போகும். இதுக்கு தான் நான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சுருக்கேன். தண்ணிக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஹீட்டுமே கொடுக்காம சிலிண்டர் பில்லும் ஏறாமல் தண்ணியை கொதிக்க வச்சா எப்படி இருக்கும்? என்னடா மேஜிக்கான்னு கேட்குறீங்களா? மேஜிக்லாம் இல்லை. தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம இதை பண்ணிடலாம். ப்ரோ ஒரே நிமிஷம், ஒரு டவுட் கேளுங்க ப்ரோ. தண்ணியை சூடு பண்ணாமல் எப்படி கொதிக்க வைக்க முடியும்? தண்ணிக்கு நம்ம எந்த ஹீட்டும் கொடுக்காம சிலிண்டர் பில்லும் ஏறாமல் தண்ணியை நம்ம கொதிக்க வைக்கணும்னா அதுக்கு பின்னாடி நடக்கிற பாய்லிங் அப்படிங்கிற சயின்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மெர்சல் படத்தில் வர 3 விஜய் மாதிரியே தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்குமே 3 ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாலிட், 2வது லிக்விட், 3வது கேஸ். இதே மாதிரி தான் தண்ணி 3 ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கும். தண்ணி சாலிடாக இருந்தால் அதை நம்ம ஐஸ்ன்னு சொல்லுவோம், கேஸாக இருந்தால் அதை வாட்டர் வேப்பர்னு சொல்லுவோம், இதே லிக்விட் ஃபார்மில் இருந்தால் அதை நம்ம தண்ணின்னு சொல்லுவோம். இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய தண்ணி கொதித்து கேஸாக மாறுறதுக்கு பேர் தான் பாய்லிங். அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் வெளியில் எஸ்கேப் ஆகி ஆவியாக மாறுறதுக்கு பேர் தான் பாய்லிங். தண்ணி மட்டும் இல்லை, எந்த ஒரு லிக்விடுமே கொதித்து கேஸாக மாறினா அதை நம்ம பாய்லிங் தான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடிய டீ கடையில் கொதிக்கிற பால், அப்புறம் நம்ம வீட்டு கிச்சனில் கொதிக்கிற சாம்பார் எல்லாமே பாய்லிங் தான். ஆனால் இந்த பாய்லிங் எல்லா டெம்பரேச்சரில் நடக்காது, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மட்டும்தான் நடக்கும். அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ தண்ணி எப்போல்லாம் இந்த பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை ரீச் ஆகுதோ அப்போ தண்ணி கொதித்து ஆவியாக ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்கூலில் தண்ணியோட பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அது உண்மை தான். ஆனால் இந்த தண்ணியை கொதிக்க வைக்க அந்த 100 டிகிரி செல்சியஸ்லாம் தேவையில்லை. நார்மல் ரூம் டெம்பரேச்சரான 30 டிகிரி செல்சியஸே போதும். நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அப்படி நம்பாதவங்களுக்காக தான் நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே வச்சுருக்கோம். அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம ஒரு சாம்பருக்குள்ளே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 30 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சுருக்கோம். கூடவே இந்த தண்ணியில் ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த சாம்பருக்குள்ளே இருக்க காற்றை கம்ப்ளீட்டாக சக் பண்ணி வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா சாம்பருக்குள்ளே இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறைஞ்சு தண்ணி ஏற்கனவே இருந்த 30 டிகிரி செல்சியஸ்லேயே கொதிக்கிறத உங்களாலேயே பார்க்க முடியும். இங்கே எப்படி இந்த தண்ணி எந்தவித ஹீட்டும் கொடுக்காம நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லேயே கொதிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு தெரியணும். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தண்ணி கொதிக்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? வேற எதை வச்சு? தண்ணியை வச்சு தான். இப்போ இந்த தண்ணியில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தள்ளி தண்ணிக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும். இப்படி ஓடிட்டு இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் தனியாக பிரிஞ்சு எஸ்கேப் ஆகி வாட்டர் வேப்பராக ட்ரை பண்ணும். பட் அதால் வெளியில் ஓட முடியாது. இதுக்கு காரணம் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் நடுவில் இருக்க அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இல்லைனா வாண்டர்வால் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்க ஒவ்வொரு மாலிகுல்ஸையும் வெளியில் ஓட முடியாதபடி லைட்டாக பிடிச்சி வச்சுட்டு இருக்கும். இதனால தான் தண்ணியில் இருக்க மாலிகுல்ஸ்லாம் தண்ணிக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கும். இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே ஓடுறதுக்கு இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் காரணமானு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு காரணம் இருக்குது. அதுதான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்னன்னா, காற்றுல இருக்க ஏர் மாலிகுல்ஸை எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி கீழே பிடிச்சி இழுக்கும். இப்படி பிடிச்சி இழுக்கும் போது உருவாகிற ப்ரெஷருக்கு பேர் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நம்மளை சுற்றி எவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 பார் இருக்கும். இந்த 1 பாருங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் ஒரு யானை ஏறி நின்றா எவ்வளோ அழுத்தம் இருக்குமோ அந்த அளவுக்கு சமமான அழுத்தமாக இருக்கும். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட் மேலுமே ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன் நம்ம உடம்பு மேலே கூட தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த அளவுக்கு இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம உடம்பு மேலே ஆக்ட் ஆனாலுமே நமக்கு எந்த பாதிப்புமே வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளட் ப்ரெஷர் தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறனால தான் நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் இருக்குது. இதே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் தண்ணி மேலே ஆக்ட் ஆகுது. இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராலையும் வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஃபோர்ஸாலையும் தான் தண்ணியில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் தண்ணியை விட்டு எஸ்கேப் ஆகி ஆவியாகாமல் இருக்குது. என்னதான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு இது ரெண்டாலே வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் தண்ணியை விட்டு வெளியில் ஓடாமல் இருந்தாலும் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் தண்ணிக்குள்ளேயே ஓடுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை தானே. அந்த எனர்ஜி பேர் தான் கைனடிக் எனர்ஜி. இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு இந்த கைனடிக் எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை சுற்றி இருக்க ஹீட்டில் இருந்து தான்.
பொதுவாக நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும். இந்த டெம்பரேச்சரில் இருக்க ஹீட்டை தண்ணிக்குள்ளே இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி உறிஞ்சி குடிச்சு அதுக்கு தேவையான கைனடிக் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கும். இந்த கைனடிக் எனர்ஜியை வச்சுக்கிட்டு இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே மட்டும் ஓடாது, அதுக்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸை பிரேக் பண்ணிட்டு தண்ணிக்கு வெளியிலையும் ஓட ட்ரை பண்ணும். இப்படி தண்ணியை விட்டு வெளியில் ஓட ட்ரை பண்ணுற மாலிகுல்ஸால் உருவாகிற ப்ரெஷருக்கு பேர் தான் வேப்பர் ப்ரெஷர். நம்ம வீட்டில் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் வேப்பர் ப்ரெஷரோட அளவு வெறும் 0.03 பார் தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு தண்ணி பாட்டிலை வச்சா எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குமோ அந்த அளவுக்கு சமமான அழுத்தமாக இருக்கும். ஸோ தண்ணியோட இந்த வேப்பர் ப்ரெஷர் காற்றோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்குது. பட் தண்ணி ஆவியாகணும்னா தண்ணியோட வேப்பர் ப்ரெஷரும் காற்றோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் சமமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் தண்ணி மேலே ஆக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தண்ணியோட வேப்பர் ப்ரெஷரும் காற்றோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருந்தால் தான் தண்ணி பாயில் ஆகும்னு தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவலாக 2 வழி இருக்குது. முதல் வழி என்னென்னா, இந்த தண்ணியோட வேப்பர் ப்ரெஷரை அதிகமாக்கி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அளவுக்கு சமமாக்குறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணிக்கு வெளியில் இருக்க டெம்பரேச்சரை 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஹீட் கொடுத்து அதிகமாக்கணும். இப்படி பண்ணால் இந்த தண்ணியில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸோட கைனடிக் எனர்ஜி ரொம்பவே அதிகமாகும். ஸோ தண்ணியோட வேப்பர் ப்ரெஷர் 1 பாரை ரீச் பண்ணி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஈக்குவல் பண்ணிடும். ஸோ இப்படி ஈக்குவல் ஆகிறனால இந்த தண்ணி கொதித்து ஆவியாக ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடில் தண்ணிக்கு வெளியில் நம்ம கொடுக்குற ஹீட் அதிகமாக இருக்கிறனால தான் தண்ணி கொதிக்குது. இதைத்தான் நம்ம ஸ்கூலில் தண்ணியை கொதிக்க வைக்கணும்னா அதுக்கு தண்ணியை 100 டிகிரி செல்சியஸ் வரையும் ஹீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வழி என்னன்னா, தண்ணியை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரே இல்லாத ஒரு வேக்கமில் வைக்கிறது. இதை தான் நம்ம முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு எந்தவித ஹீட்டுமே கொடுக்காம தண்ணியை நார்மலான ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு எப்படி கொதிக்க வைக்கிறோன்னு பார்த்துருப்போம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேக்கம் சேம்பரை யூஸ் பண்ணி உள்ளே இருக்க ஏரை சக் பண்ணி வெளியில் எடுக்கிறப்ப அது உள்ளே இருக்க ஏர் மாலிகுல்ஸோட அளவு கம்மியாகிட்டே வரும். ஸோ உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட அளவும் கம்மியாகிட்டே வரும். எப்போ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட அளவு வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ அப்போ இந்த தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அப்போ நம்ம தண்ணியை வேக்கமில் வச்சு கொதிக்க வைக்கிற மெத்தடை யூஸ் பண்ணி கொதிக்க வச்சே குளிச்சிடலாமே, எதுக்கு தேவையில்லாமல் சிலிண்டரை யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த மெத்தடில் தண்ணிக்கு வெளியில் இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுறனால தான் தண்ணி கொதிக்குதே தவிர தண்ணிக்கு வெளியில் இருக்க ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறனால கொதிக்கலை. சரி, நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறதே சூடாகிறதுக்கு தான். ஆனால் இந்த மெத்தட்லாம் தண்ணி கொதிக்குமே தவிர சூடே ஆகாது. அப்புறம் எப்படி நம்ம மார்கழி மாதத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு குளிக்கிறது? என்னது, குளிக்க முடியாதா? டேய், அப்ப எதுக்குடா ஹீட் இல்லாம தண்ணியை கொதிக்க வைக்க போறேன், கேஸ் செலவு இல்லாம தண்ணியை கொதிக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச? எல்லாம் சும்மா ஒரு பில்டப். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அதை போர் அடிக்காமல் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அட் த சேம் டைம் புரிகிற மாதிரியும் பண்ணியிருப்போம். இதே மாதிரி பசங்களோட ஸ்கூல் கரிக்குலம் எடுத்துகிட்டு அதில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து க்ரியேட்டிவாக டீச் பண்ணுறதுக்கு தான் சிட்டி த ஸ்மார்ட் லேர்னிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பசங்களோட 1st ஸ்டாண்டர்ட் to 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து நாங்கள் வீடியோஸாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். நன்றி.